வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தலையை தாழ்த்தி Glory to God. நீர் மகிமைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை மறைத்து வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களை நீர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபத்தை கேட்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை பராமரிக்கிறார். அவர் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வந்திருக்க முடியாது. அவருடைய செட்டைகள் நிழலிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாக்கு சொன்னார், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னால் ஒருவனும் உன்னை ஜெயிப்பதில்லை. அல்லேலூயா. வாரம் வாரம் நம்ம ஒரு காரியத்தை யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு புதிய காரியத்தை யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ அவனை எதிர்த்து நிற்கக்கூடாதபடி அல்லது அப்படி வாழ்க்கையில் ஜெயத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு வசனம் இருக்கிறது, வாசிங்க. தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 41:11 தேங்க்யூ. என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் எதிரி என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, யோசுவா மேலே ஆண்டவர் பிரியமாய் இருந்தபடினால்தான் எந்த சத்துருவும் எதிரியும் யோசுவாவை ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்படி தானே சொல்லுது. என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் இருக்கிறபடியினால் அதானே நீர் என் மேல் பிரியமாய். அப்போ அவர் ஒரு மனுஷன் மேல் பிரியமாய் இருந்தா எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த எதிரியும் மேற்கொள்ள முடியாது. எந்த துஷ்ட மனிதர்களும் மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசின் தீய கிரிகள் மேற்கொள்ள முடியாது. எந்த மாந்திரிகமும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போ அவன் யோசுவா என்ன பல காரியங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். தேவனுக்கு அவன் பிரியமாய் வாழ்ந்திருக்கிறான். இப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிற யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஏன் தேவன் பிரியமாய் இருந்தார்? ஏன் அவனுடைய எதிரிகள் எல்லாம் அவனை ஜெயிக்க முடியாதபடி ஆண்டவரே ஜெயம் கொண்டு விட்டார் என்று பார்த்தோம்னா இங்கே எபிரேயர் 11:6 வாசிங்க சிஸ்டர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. இப்போ யோசுவா தேவனை விசுவாசித்து இருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு. அப்ப விசுவாசம் இருந்தா தேவனுக்கு பிரியமாய் இருக்கலாம். அப்படியே நீங்க மாற்றி பாருங்க. விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் இருக்கலாம். அப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில ஏன் எதிரிகள் மேற்கொள்ளல, ஏன் எதிரிகள் ஜெயங்கொள்ளல அப்படின்னா யோசுவா தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசத்தினாலே அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அப்ப எதை அவன் விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான் சொன்ன தேவனையுடைய வார்த்தையை. நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதும் தேவனை விசுவாசிக்கிறது ஒன்று தான். அல்லேலூயா. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அவர் பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படுகிறவருடைய வாழ்க்கையில் எந்த சத்துரும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த விரோதியும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த மாந்திரிக வல்லமே எதிர்த்து நிற்க முடியாது, எந்த துஷ்ட மனிதர்களும் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, அல்லது நம்முடைய பெருக்கத்தை யாரும் சறுக்க முடியாது, அல்லது நம்முடைய உயர்வை யாரும் தடுக்கவே முடியாது, நம்முடைய மேன்மை யாரும் தாழ்த்த முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை யோசுவா விசுவாசித்தான். அது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல வாக்கு தத்தங்களை சொல்லியிருக்கிறார். இவற்றில் நான் நினைக்கிறேன் 8000க்கு மேலே வாக்கு தத்தங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். அந்த 8000க்கு மேலே இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் அல்லேலூயா நமக்கு சொந்தம். அல்லேலூயா நமக்கு சொந்தம். க்ளோரி டு காட். அல்லேலூயா நமக்கு சொந்தம். அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு தான் சொந்தம். 8000க்கு மேலே வாக்குத்தத்தம் இருக்குன்னு பாஸ்டர் சொல்கிறாரு. கேளுங்க, அதில் எத்தனை வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிச்சிருக்கு? என்ன சொல்கிறாங்க? எத்தனை வாக்குத்தத்தம் பலிச்சிருக்கு? அல்லேலூயா. ஆமாம், அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சும்மா வந்துடாது. ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். அதுவும் அந்த ரட்சிப்பு கூட இலவசம் சொல்கிறேன் இல்லையா? அந்த ரட்சிப்பு கூட எப்படி பெற்றுக்கொண்டனா எபேசியர் 2:8 சொல்லுது, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. எதில் ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு கூட எப்படி வருதுன்னா விசுவாசத்தில் வருது. அப்படிதான் சொல்லுது வேத. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, தேவனுடைய ஈவு. க்ளோரி டு காட். அப்போ ரட்சிப்பு கூட விசுவாசம். இப்போ ரட்சிப்பு கிடைச்சிடுச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள அல்லேலூயா ஆமாம் அல்லேலூயா வளமான வாழ்வு. சொல்லுங்க வாய் திறந்து, வளமான வாழ்வு, வெற்றி உள்ள வாழ்வு, சுகமுள்ள வாழ்வு, விடுதலையான வாழ்வு, சமாதானத்துக்கு அடுத்த வாழ்வு. இந்த 5 ஆசீர்வாதமும் ரட்சிப்புக்குள்ள இருக்கு. இந்த ரட்சிப்பு எங்க இருக்குன்னா எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. 5 விதமான வாழ்வு அடங்கி இருக்கிற ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கு. இந்த 5 விதமான வாழ்வை அடங்கி இருக்கிற விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கணும் அப்படின்னா விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் இல்லையா? அந்த ரட்சிப்புக்குள்ள நான் சொன்ன 5 விதமான வாழ்வு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம விசுவாசம் மேலோங்க தான் அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிறதான 5 விதமான வாழ்வு நமக்குள்ளே பலிக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவன் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டார் எல்லாம் உள்ள. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். அது எப்படி வாழ்கிறாரா? மகிமையின் ரகசியமா. அப்ப நமக்குள்ள அந்த ரட்சிப்பு தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா மகிமையா இருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிறவரே பார்த்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. யோசுவாவுடைய வாழ்க்கையில தேங்க்யூ ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல என்ன பண்ணுவேன், உங்களை கொண்டு போயிட்டு சேர்ப்பேன் அப்படின்னார். இப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சேர்ப்பேன்றது யோசுவாக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இத எந்த அளவுக்கு அவங்க அதை விசுவாசித்தாங்கன்னா அல்லேலூயா, அவற்றில் திரளான கூட்டத்தார் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல. அல்லேலூயா. ஏன் விசுவாசிக்கலன்னா அங்க குறை வரும்போது அவிசுவாசம் பட்டுறாங்க. தண்ணி இல்லை அப்படின்ன உடனே வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. இதான் பிரச்சனை அங்க நடக்குது. அங்க இறைச்சி, அங்க சாப்பாடு சரியா இல்லைன்ன உடனே வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. அங்க சரியான ஒரு சூழல் அவங்களுக்கு இல்லைன்ன உடனே வாக்குத்தத்தத்தை மறந்துடுறாங்க. வாழ்க்கையில பற்றாக்குறை ஏற்படுது, பொருளாதாரத்தில் ஒரு குறைவு வருது, அல்லது சரீரத்தில் ஒரு பலவீனம் வருது, இல்லை வியாதி வருது, நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனை வருது, சமாதானம் இல்லாத பிரச்சனை வருது, கணவன் விரோதமாக போராடுறாரு, அல்லது மனைவி விரோதமாக போராடுறாங்க, பிள்ளைங்க விரோதமாக போராடுறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல இருக்கிற விசுவாசம் மாறி அவிசுவாசம் உண்டாயிடுது.
அல்லேலூயா. நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நடக்கிற இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து நம்ம என்ன செய்கிறோன்னா எதிர்மறையாக பேச ஆரம்பிக்கிறோம். எப்படி பேச ஆரம்பிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஜனம், நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. ஆசீர்வாதம் உள்ளவன், செழிப்புள்ளவன், உயர்வுள்ளவன், வளம் உள்ளவன், வாழ்வுள்ளவன், பெருக்கம் உள்ளவன், வேற விரிவடைகிறவன், சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா. அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப வாழ்வுள்ளவன் அப்படின்னா அல்லது வளம் உள்ளவன் அப்படின்னு சொன்னா அது பாக்கியத்துக்கு நான் சொன்னேன். இப்போ வளம் உள்ளவனுக்கு எதிராக சில பிரச்சனை நடக்குது. இது பிரச்சனை நடந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லேலூயா, தேவன் நம்ம சொல்லியிருக்கிறார் இல்லையா, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் இந்த வசனத்தை நம்ம மறந்துடுறோம், நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை பார்க்குறோன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே என்ன இல்லை? அரிசி இல்லை. வீட்டுக்குள்ளே என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. வேற என்ன? நம்ம பாக்கெட் பர்ஸில் என்ன இல்லை? காந்தி தாத்தா இல்லை அப்படின்னு இந்த சூழ்நிலையை இல்லாமல் இருக்கு இல்லையா? இதையே நம்ம பார்க்கறதுனால எது தெரியலன்னா நமக்குள் இருக்கிற ரட்சிப்பின் ஊற்று தெரியல. ஏசாயா 12:3 சொல்லுது, மகிழ்ச்சியோட ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மொண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. வளமான வாழ்வை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். வெற்றியான வாழ்க்கை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். செழிப்பான வாழ்க்கையை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். விடுதலையான வாழ்க்கையை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். சுகமான வாழ்க்கையை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். சந்தோஷமான வாழ்க்கையை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை மொண்டு கொள்ள உங்களால் முடியும். உங்களால் முடியும். அல்லேலூயா. காரணம், உங்களுக்குள் மகிமையின் ரகசியமாய் கிறிஸ்துவானவர் இருக்கிறார் சகோதரா. ஓ glory to God. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடுகிறார். 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவன் தங்கி உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே அசைவாடுகிறார். அல்லேலூயா. அது தெரியல. எது தெரியல? நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய. அல்லேலூயா. இப்ப சாமி இருக்குது, சாமி வச்சிருக்கிற கோவில் இருக்கு. சாமியை மதிக்கிறவங்க எதை மதிப்பாங்க? கோவிலை. செருப்பை கட்டி என்ன பண்ணுவாங்க? கோவில்ப்பா, செருப்பை உள்ளே போடக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ கோவில் யாரு? நாம் தான் கோவில். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நீங்கள் விசுவாசிக்கல, பலிப்படுத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கல, உங்கள் வாழ்க்கை மாறாது. இருக்க ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு எச்சரிப்பை சொல்கிறேன். நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கல, அதுக்கு கதவை அடைக்கிறீங்கன்னா அவிசுவாசத்துக்கு கதவு திறக்கிறீங்க. ஒன்று நீங்கள் வெளிச்சத்தில் வாழணும், அப்படி இல்லைன்னா இருளில் வாழணும். அவிசுவாசம் என்பது ஒரு இருள். அவை உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து விட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் பெற்றிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இழந்து விடுவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இழந்து விடுவீங்க. ஒன்று விசுவாசத்தை உள் வாங்கணும். அதை வாங்கலை, நீங்கள் மறுக்கிறீங்க, வார்த்தையை அலட்சியப்படுத்துறீங்க, உங்கள் கதவு அடைபடுதுன்னா நீங்கள் அவிசுவாசத்தை உள்ள வாங்குறீங்க. அவிசுவாசத்துக்கு பின்னாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருப்பான். உங்கள் வருமானத்தை சூறையாடுவான், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தை சூறையாடுவான், உங்கள் பலத்தை சூறையாடுவான். நீங்கள் வளமாய் இருப்பதற்கு முன்பதாக கடனாய் இருக்க வைப்பான். பொருளாதாரத்தில் உங்களை நலிந்து போக வைப்பான். உடல் நலத்தில் பலவீனப்படுத்த வைப்பான். அவிசுவாசம் உனக்குள் வரும்போது பிசாசு பின்னாய் பேய்தனம் பின்னாடி கிரியை செய்து கொண்டு இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் அல்லேலூயா எல்லாவற்றையும் போட்டுக்கும். எல்லாவற்றையும். சிலருக்கு அது தெரியல. அதனால தான் வேதம் சொல்லுது, ஓசையா புத்தகம் வாசிக்க நேரம் இல்லை, 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார். ஏன்? விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசத்துக்கு கதவை திறக்கிறாங்க. எதிர்மறையான வார்த்தைகளை பேசி கதவை திறக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனை மட்டுப்படுத்தும்படிய வார்த்தைகளை பேசி தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி அதற்கு எதிராக இருக்கிற சாபங்களை உள்ளே நுழைத்துக் கொள்கிறார்கள். அதனால தான் தலை ஏற முடியல.
தலை தூக்க முடியல, எல்லாவற்றிலும் ஒரு இழப்பு, எல்லாவற்றிலும் குறைவு. ஏன்? பின்னாடி பிசாசு கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, ஆமா, கிருபைய பிசாசு தொட முடியாது. ஏன்னா கிருபை இயேசு. ஆனா விசுவாசம் நமக்குள்ளிருந்து எழும்பி வந்திருக்கு. அந்த விசுவாசத்தை எப்படியாவது காலி பண்ண பிசாசு பார்ப்பான். எதையாவது ஒரு வழியில் அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா, விசுவாசம் என்னும் கப்பலுக்குள்ளே ஒரு ஓட்டையை உண்டு பண்ணி தண்ணீரை உள்ளுக்குள்ள அனுப்புவான். நமக்கே தெரியாது, வாழ்க்கையில் நமக்கே தெரியாது. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். என்னடா பார்த்தா அது ஏற்கனவே ஒரு ஓட்டை போட்டுட்டு இருப்பான். தேமா விசுவாசத்தை புறந்தள்ளி உலகத்தை நோக்கி ஓடிவிட்டான் பவுல் சொல்லுவார். பவுலோடு இருந்த உடன் ஊழியக்காரன் தேமா உலகத்து மேல், அப்ப உலகத்தின் மூலியமா உலகத்தை கொண்டு வந்து விசுவாச ஜீவியத்தை உடைக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட்டு தேவன் மேல இருக்கிற அன்பு, தேவன் மேல இருக்கிற உறவு, தேவன் மேல இருக்கிற ஐக்கியம், அவற்றை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள் கிடையாது. ஒரே நாள் பண்ண மாட்டான். ஒரே நாள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சுதாரித்துக் கொள்வோம். ஒரே நாள் சுதாரித்துக் கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமா யாரை கொண்டாவது பேசுவான். ஏவாள் கூட பேசினா இல்லையா? ஏவாளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா டைம் பார்த்துட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ஆதாமின் உறவு எப்போ கேப் விழுதுன்னு பார்த்துட்டே இருப்பான். எப்போ தனியாக இருப்பான். அவன்கிட்ட எதையாவது சொல்லி 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 பிசாசு பேசிட்டே இருப்பான். காதில் மனசுக்குள்ளே பேசிட்டே இருப்பான். இது 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 இப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்து நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்களாம் கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பாருங்கள், ஆதியில் இருக்கிற அந்த அன்பு இப்போ இருக்கா நீங்கள் பாருங்கள்.